ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல யூனிட் 9ல் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் 2 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நான் கொடுத்துருக்கேன், லைவ் கிளாஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கனாக்கல அடுத்த 3வது டாபிக். இதில் வந்து பார்த்திங்கனாக்கல அதாவது நான் ஸ்டாப் 2020 அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கனாக்கல உங்களுக்கு அந்த 2 கிளாஸும் வந்து 2 டாபிக் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதிலே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே நான் ஸ்டாப் 2020ல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 3வது டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் அப்படின்றதான் அடுத்த டாபிக் யூனிட் 9ல். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆடியோவை வந்து கேட்டாலும் சரி, இல்லை வீடியோவை வந்து பார்த்தாலும் சரி. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மேக்ஸிமம் டைம் இல்லாத காரணத்தினால மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் நான் கொடுக்குற இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து எழுதிட்டு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஸோ அடுத்த டாபிக் வந்து அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். ஸோ இந்த டாபிக் தான் கொடுத்துருக்கு. ஸோ இதையே வந்து ஒரு 2 பார்ட்டாக பார்க்கலாம் நாம. ஓகேங்களா? நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அந்த நிகழ்வுகளோட நாட்குறிப்பு. ஸோ இதுவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிடர் கழகத்தின் தோற்றம் எப்போது? ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிடர் கழகத்தின் தோற்றம் எப்போது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல திராவிடர் கழகத்தின் தோற்றம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல அதோட ஆன்சர் 1914. இதான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்தின் தோற்றம். 1914 வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்தின் தோற்றம். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, திராவிடர் கழகத்தின் தோற்றம் 1914. அடுத்து, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது எப்போது? ஓகேங்களா? ஸோ தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது எப்போது? ஸோ இதெல்லாம் பின்னாடி வந்து இன்னும் டீட்டெயிலாக வருது. பட் வந்து ஒரு காலக்கோடு மாதிரி, அதாவது வந்து நம்ம ஒரு டைரியை மாதிரி நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது 1916. ஓகேங்களா? தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது 1916. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, நீதி கட்சி எப்போது உருவாக்கப்பட்டது? நீதி கட்சி. ஓகேங்களா? நீதி கட்சி எப்போது உருவாக்கப்பட்டது? இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீதி கட்சி எப்போது உருவாக்கப்பட்டது? இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1917. ஓகேங்களா? நீதி கட்சி, திராவிடர் கழகம், தென்னிந்திய கூட்டமைப்பு, அடுத்தது நீதி கட்சி. ஓகேங்களா? 1917 நீதி கட்சி. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கல நமக்கு தெரியும், மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் எப்போ அப்படின்றது நமக்கு இது எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து சொல்ல வேண்டியதில்லை. மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1919, 1919. ஓகேங்களா? மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919. ஓகேங்களா? ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல பெரியார் வந்து பார்த்தீங்கன்னாக்கல சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார், அது எப்போது? ஓகேங்களா? அடுத்த கேள்வி, பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தாரு, அது எப்போது? ஓகேங்களா? சுயமரியாதை இயக்கம் எப்போ? ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு எனக்கு அப்படியே சேட் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை. சுயமரியாதை இயக்கம், பெரியார் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவித்தார் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925. ஓகேங்களா? பெரியார் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவித்த ஆண்டு 1925. ஓகேங்களா? அடுத்து, ராஜாஜி வந்து எப்போது முதலமைச்சர் ஆனார்? ஓகேங்களா? ராஜாஜி எப்போது முதலமைச்சர் ஆனார்? அடுத்த கேள்வி. ஓகேங்களா? ஸோ ராஜாஜி தலைமையில காங்கிரஸ் அமைச்சரவை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க, அது எப்போது? ஸோ ராஜாஜி எப்போது முதலமைச்சர் ஆனார்?
இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1937. ஸோ ராஜாஜி முதலமைச்சர் ஆன ஆண்டு, இல்லை ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாலும் 1937. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின், இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி எப்போது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி ஆரம்பிச்சிருக்கும், அதுக்கப்புறம் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டமெல்லாம் நடந்திருக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கல தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி எப்போது? ஸோ இதோட ஆன்சர் 1937 தான். 1937 ராஜாஜி வந்து முதலமைச்சர். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1937 இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியும் அதுதான். ஓகேங்களா? அடுத்த முக்கியமான கேள்வி, நீதி கட்சியின் பெயர் வந்து எவ்வாறு மாற்றப்பட்டதுன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல சேலம் மாநாட்டில். ஓகேங்களா? சேலம் மாநாட்டில் நீதி கட்சியோட பேரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. அது எந்த ஆண்டு? ஓகேங்களா? ஸோ நீதி கட்சியோட பேர் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. அது எந்த ஆண்டு? சேலம் மாநாட்டில் பண்ணியிருப்பாங்க. அது எந்த ஆண்டு? ஓகேங்களா? ஸோ அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1944. ஓகேங்களா? ஸோ 1944 நீதி கட்சியோட பேரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது அது கூட இணைச்சிருப்பாங்க, திராவிடர் கழகத்தை கூட இந்த நீதி கட்சி கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. அதுதான் அந்த நீதி கட்சியோட பேரை வந்து திராவிட. ஏன்னா திராவிடர் கழகம் நமக்கு ஆரம்பத்திலே தோன்றிருக்கும், 1914 வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அந்த நீதி கட்சி வந்து இந்த 1944 இந்த திராவிடர் கழகத்துக்கு கூட சேர்க்கப்பட்டது. அது கேள்வி இப்படியாவும் கேட்கலாம், நீதி கட்சியின் பெயர் திராவிடர் கழகமா மாற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏன்னா நீங்க இது உடனே வந்து திராவிடர் கழகம் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, மறுபடியும் இன்னொரு திராவிடர் கழகம், அதே திராவிடர் கழகம் தான். பட் நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா இது கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது எங்கன்னாக்கல சேலம் மாநாடு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1944. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கல சென்னை மாகாணத்துல டி பிரகாசம் தலைமையில வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அது எப்போ? ஓகேங்களா? ஸோ ராஜாஜி தலைமை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கல டி பிரகாசம் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து முதலமைச்சரை ஆயிருப்பாப்பே. அது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த 2 ஆண்டுகள் அடுத்து 1946. ஓகேங்களா? ஸோ சென்னை மாகாணத்துல வந்து டி பிரகாசம் அவங்க தலைமையில காங்கிரஸ் அரசாங்கம் அமைஞ்சிருக்கும். அது எப்போன்னு கேட்டா 1946. ஓகேங்களா? அடுத்து அதாவது தமிழ்நாடு, அதாவது இந்தியா விடுதலை அடையும் போது நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முதலமைச்சரா இருந்தவர் யாரு? ஓகேங்களா? யாரு இல்ல எப்போது? எப்போது நமக்கு தெரியும், 1947 இந்தியா விடுதலை அடைஞ்சிருக்கும், அது நமக்கு தெரியும். ஸோ 1947 இந்தியா விடுதலை அடையும் போது தமிழகத்தின் முதலமைச்சரா இருந்தவர் யாரு? ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்றேன், இந்தியா விடுதலை அடையும் போது 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை அடையும் போது தமிழகத்தோட முதலமைச்சரா இருந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல ஓபி ராமசாமி. ஓகேங்களா? ஸோ ஓபி ராமசாமி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓபி ராமசாமி. அடுத்து இவருக்கு அடுத்தது, ஓபி ராமசாமிக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கல பி குமாரசாமி ராஜா தலைமையில அமைச்சரவை அமைந்தது. அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து. ஓகேங்களா? ஸோ பி குமாரசாமி தலைமையில, இதெல்லாம் கேட்பாங்களான்னா சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் 1 லெவல்ல போகும்போது கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம குரூப் 2 குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் கேட்பாங்க. பட் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ குமாரசாமி தலைமையில வந்து பாத்தீங்கன்னாக்கல அமைச்சரவை அமைஞ்சது எப்போதுன்னு பாத்தீங்கன்னாக்கல 1946, சாரி 49. ஓகேங்களா? ஸோ 1949. ஓகேங்களா? 1949 பி குமாரசாமி ராஜா தலைமையில அமைச்சரவை அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி வந்து பாத்தீங்கன்னாக்க திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? ஓகேங்களா? ஸோ இப்ப திமுக இருக்கு இல்லைங்களா, அதுதான் அவங்க கேட்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? ஓகே, திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது
ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது இதே 1949 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அறிஞர் யார் ஆரம்பிச்சதுன்னா அறிஞர் அண்ணா அவர்களால் வந்து ஸோ பெரியார் கூட மொத்தமா திராவிடர் கழகத்துல தான் இருந்திருப்பாங்க எல்லாருமே. அதுல வந்து பெரியார் கூட சில கருத்து வேறுபாட்டின் காரணமா வந்து பாத்தீங்கன்னாக்கல அறிஞர் அண்ணா வந்து பாத்தீங்கன்னாக்கல பெரியாரை விட்டு தனியா வந்து ஒரு அரசியல் கட்சி உருவாக்கி இருப்பாங்க. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதுவும் முக்கியமான கேள்விதான், பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கல முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? ஸோ இதுவும் முக்கியமான கேள்வி, டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். முதல் பொது தேர்தல் ஓகே எப்போது நடைபெற்றது? முதல் பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது? இதுவும் முக்கியமான கேள்விதான். முதல் பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஓகேங்களா? ஸோ எந்த ஆண்டுன்னு கேட்டீங்கன்னாக்கல 1952. ஸோ முக்கியமான கேள்வி. ஓகேங்களா? முதல் பொது தேர்தல் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1952. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னாக்கல மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதுவும் முக்கியமான கேள்வி. ஓகேங்களா? மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதுவும் முக்கியமான கேள்விதான். ஸோ இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஓகே 1900 ஓகே மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1956. ஓகேங்களா? ஸோ 56. ஓகே மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1953 வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆந்திரா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில கமிட்டி எல்லாம் போட்டு 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது முக்கியமான கேள்வி, எக்ஸாம்ல கேட்டுதான். மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி, இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போது நடைபெற்றது? ஓகேங்களா? இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1937. ஓகேங்களா? ஸோ 1937 அப்பவே இந்த ராஜாஜி வந்து உங்களுக்கு காங்கிரஸோட தலைவராக இருந்திருப்பாங்க, அதாவது முதலமைச்சராக இருந்திருப்பாங்க, தமிழ்நாட்டோட முதலமைச்சரா. ஸோ 1937 இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி ஆரம்பிச்சாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போ அப்படின்றது வேற. ஓகேங்களா? ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல 1965. ஓகேங்களா? ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கல சிஎன் அண்ணாதுரை அவர்கள் எப்போது வந்து முதலமைச்சர் ஆனார்? ஓகேங்களா? ஸோ அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பா அமைச்சரவை அமைச்சு ஸோ முதலமைச்சராக ஆயிருப்பாங்க. ஸோ அது எந்த ஆண்டு? அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து எந்த ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1967. ஓகேங்களா? ஸோ 1967 தான் அண்ணா அவர்கள் வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இதையும் நோட் பண்ணிக்காங்க, முக்கியமான கேள்வி தான். இதே ஆண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஷின் வந்து தமிழ்நாட்டு, அதாவது மெட்ராஸ் மாநிலம், மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றத தமிழ்நாடு அப்படின்ற பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கனாலும் 1967. அதாவது அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு, அதாவது மெட்ராஸோட மாநிலம் அப்படின்றது தமிழ்நாடா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அது 1967. அடுத்த கேள்வி அதுதான். ஓகேங்களா? ஸோ எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஓகேங்களா? எந்த ஆண்டு மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஆண்டு கழித்து 1969. ஸோ 1969 வந்து பார்த்தீங்கன்னாக்கல மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதுக்கான தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா 1967 வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்லயே வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து இறந்திருப்பாங்க. ஓகேங்களா? சிஎன் அண்ணாதுரை அவர்கள்
இறந்த ஆண்டு இல்லை காலமான ஆண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 1969 தான். ஓகேங்களா? ஸோ அவர் இறந்ததுனால தான் என்ன நடந்திருக்குன்னா, கருணாநிதி அவர்கள் மாநிலத்தின் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி அது எந்த ஆண்டுனாலும் அதையும் அதே ஆண்டு தான் 1969. ஸோ கேள்வி கூட இப்படி கூட கேட்கலாம். திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது? இதுல முதலா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1969. ஸோ ரொம்ப முக்கியமான குறிப்புகள் இதெல்லாமே. ஸோ இந்த இயர் எல்லாமே ரொம்ப முக்கியமான குறிப்புகள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கல எல்லாம் ஒரே கட்சியில் தான், திராவிட முன்னேற்ற கழகம். முதல்ல திராவிடர் கழகம் அப்படின்னு பெரியார் ஆரம்பிச்ச இது. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னு பிரிஞ்சிச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்களால அஇஅதிமுக, ஓகேங்களா, டிஎம்கே, ஓகேங்களா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 1972. ஓகேங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஓகேங்களா? அது எந்த ஆண்டுனாக்கல அது வந்து திராவிடர் முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்தது தான். ஓகேங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது 1972ல. ஓகேங்களா? ஸோ இதுவும் முக்கியமானது தான். ஓகேங்களா? அடுத்து மாநில தன்னாட்சி தீர்மான சட்டப்பேரவையில் வந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1974. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1974. ஓகேங்களா? இது சும்மா பார்த்துக்கோங்க. பட் நமக்கு வந்து இந்த 1972 வரையிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காலக்கோட மாதிரி எல்லா இயரும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சில குறிப்புகளை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமானது. அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சென்னை மாகாணம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சென்னை மாகாணம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சென்னை மாகாணம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஓகே, 1801. 1801ல் சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்டது. அந்த சென்னை மாகாணம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகள் சேர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாகாணம் அப்படின்றது எந்தெந்த பகுதிகள் சேர்ந்ததுன்னா, ஆந்திரா, அப்புறம் கேரளாவில் அந்த மலபார் பகுதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல தெற்கு கர்நாடகாவில் ஒரு சில பகுதி, ஒடிசாவில் வடக்கு பகுதி, ஸோ அப்புறம் லட்சத்தீவு, இதெல்லாம் உள்ளடக்கிய பகுதி தான் சென்னை மாகாணமாக இருந்துச்சு. ஸோ மிகப்பெரிய மாகாணமாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல தனியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகே, ஆந்திரா வந்து முதல்ல பிரிச்சிருப்பாங்க 1953ல். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதுக்கப்புறம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஒவ்வொரு மாநிலமும் வந்து அந்தந்த மொழி அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சென்னை மாகாணம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1801ல் உருவாக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுல திராவிடன் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கல தமிழர் அல்லாதோர், அதாவது தமிழர் அல்லாதோர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோரை அடையாளம் காண பயன்படுத்தப்பட்டது திராவிடன். ஓகேங்களா? ஸோ அந்த திராவிடன் அப்படின்ற வார்த்தை வந்து எதுக்காகனா, தமிழர் அல்லாதோர் அவங்க தமிழ்காரரா இருக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோரை அவங்க வந்து ஆரியரா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டு கொள்ள பயன்படுத்தப்பட்டதுதான் இந்த திராவிடன் அப்படின்ற வார்த்தை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிடர்கள் எனவும் அவர்கள் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தோட பாதுகாவலர்கள் எனவும் கருதப்பட்டார்கள். ஓகேங்களா? பிராமணர் அல்லாதோர், பிராமணர்கள் வந்து வேற, பிராமணர் அல்லாதோர் அப்படின்றது யாருன்னா திராவிடர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? ஸோ திராவிடன் அப்படின்றது யாருன்னா தமிழாளுங்களா இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஆரியர்களாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் அவங்க தமிழ் பேசணும். அவங்க வந்து திராவிடன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களை வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
ஏற்கனவே சொன்னது போல தான் சென்னை மாகாணன்றது 1801 வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1837 வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல சில தென்னிந்திய மொழிகள் மீதெல்லாம் ஆய்வுகள் வந்து நடத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல அந்த புத்த திராவிட மரபுகள் கூட இந்தியாவில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல எந்த ஆண்டு ஜேம்ஸ் பிரின்சப் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராமண மூல ஆவணங்கள் மற்றும் தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வுகளை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1837. அது சும்மா பார்த்து வச்சுக்காங்க. ஓகேங்களா? இதுல இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. சும்மா நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கால்டுவெல் வந்து எங்க பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல இங்கிலாந்துல பிறந்திருப்பாங்க. கிளாடி அப்படின்ற மாகாணத்துல பிறந்திருப்பாங்க. ராபர்ட் கால்டுவெல் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இங்கிலாந்துல கிளாடி அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி இறந்தது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல கொடைக்கானல்ல ராபர்ட் கால்டுவெல் வந்து இறந்திருப்பாங்க. ஸோ கொடைக்கானல். ஸோ 2 பகுதியும் பார்த்துக்கோங்க. கால்டுவெல் வந்து பிறந்தது இங்கிலாந்துல கிளாடி அப்படின்ற நகர்ல. இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல இறந்திருப்பாங்க. 1891 இறந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1891 கால்டுவெல் வந்து இறந்திருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கல இங்க வந்து தமிழகத்துல பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. அது நமக்கு தெரியும். ஆனா ஜோதிபா பூலே வந்து பாத்தீங்கன்னாக்கல இதே போன்று வந்து ஒரு பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பா. அப்படி அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு? ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து அந்த பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் மாதிரியே ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பா. அப்படி அது எங்கன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். ஓகேங்களா? கேள்வி இப்படி கூட கேட்கலாம். மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். பார்த்துக்காங்க. ஸோ பிராமணர் அல்லாதோர் மகாராஷ்டிரத்துல பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சது வந்து ஜோதிபாய் பூலே. ஓகேங்களா? ஜோதிபா பூலே. இதை நோட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? மகாராஷ்டிரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கல பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை ஆரம்பிச்சவர் ஜோதிபாய் பூலே. ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணிக்காங்க. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கல சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படின்ற அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படின்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஓகேங்களா? சென்னை வாழ் மக்கள் சங்கம். ஓகே. சென்னை வாழ் மக்கள் சங்கம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுனாக்கல 1852. ஓகேங்களா? 1852 வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நரசு செட்டி அப்படின்றவங்க சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1852 முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டுதான் சென்னை வாழ் மக்கள் சங்கம். ஓகேங்களா? ஏன்னா சென்னை நல உரிமைகள் சங்கம் அப்படின்ற கூட கேட்பாங்க. ஸோ அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1852. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்க 1917. ஓகேங்களா? ஸோ நீதி கட்சி அது வந்து பார்த்தீங்கன்னா 16 வந்து பார்த்தீங்கன்னாக்கல தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்ற அமைப்பு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல டிஎம் நாயர். ஓகேங்களா? டிஎம் நாயர், அப்புறம் வந்து தியாகராஜர் மற்றும் சி நடேசனார். இவங்க 3 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க 1916. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு ஆரம்பிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர், அப்புறம் தியாகராஜர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடேசனார். இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட பேரை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புன்றது தான் நம்ம வந்து நீதி கட்சி. அப்புறம் வந்து இந்த அதுவும் வந்து இணைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அந்த பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க.
ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படின்னா நீதி கட்சி அப்படின்ற பேரா மாத்திருப்பாங்க. ஓகேங்களா. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு வந்து புகழ்பெற்ற நீதி கட்சியா மாத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நீதி கட்சி என்ற பெயர் வந்து ஆங்கில இதழான நீதி அப்படின்ற அடிப்படையில வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்தோட நீதி அப்படின்ற இடத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்கள் வருது. இதில் வந்து மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் நமக்கு தெரியும் 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919. இதில் முக்கியமானது என்னன்னா இரட்டை ஆட்சி வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. மாகாணங்கள்ல வந்து இரட்டை ஆட்சி முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே. நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி செய்த ஆண்டுகள். நீதி கட்சி ஆட்சி செய்த ஆண்டுகள் தமிழகத்துல நீதி கட்சி ஆட்சி செய்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னாக்கா 1921 இருந்து 1937 வரையிலும் நீதி கட்சி ஆட்சி செஞ்சிருக்கும் தமிழகத்துல. ஓகே. 1921 ஓகேங்களா. 1921 இருந்து டு 1937. ஸோ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீதி கட்சி ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீதி கட்சி தான் மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதுவும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த அமைப்பு எது, இல்ல கொண்டு வந்த கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா நீதி கட்சி தான். அவரு காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை வந்து எல்லா இடத்துக்கும் விரிவுபடுத்தியிருப்பாங்க. சத்தான உணவுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து முதல்ல இந்த மதிய உணவு அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்தது பரிசோதனை செஞ்சு பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான். ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் முத்துலட்சுமி அவங்களோட முயற்சியினால இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் முதல் முறையா வந்து தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆட்சியில தான். ஸோ யாரோட ஹெல்ப்பால அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவங்களோட முயற்சியால தான் வந்து செஞ்சிருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி பெண்களுக்கு வாக்குரிமை வந்து எந்த கட்சி காலத்துல கொடுக்கப்படுதுன்னா நீதி கட்சி காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதையும் வந்து பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கல இவங்க நீதி கட்சி ஆட்சியின் போதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கல ஆந்திரா பல்கலைக்கழகம் இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஆட்சியில தான். ஓகேங்களா. இதெல்லாம் பின்னாடி டேட் வருது நான் சொல்றேன். இப்போதைக்கு வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கல இந்த மிராசுதாரர் இந்த ஜமீன்தாரி முறையெல்லாம் ஒழிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீதி கட்சியோட சிறப்பு அம்சங்கள். அவங்க வந்து என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றது. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமி. ஓகேங்களா. ஸோ இவர் நமக்கு தெரியும். ஈவே ராமசாமி பெரியார் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் ஈவே ராமசாமி. இவர் வந்து பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகள்ல வந்து 23 முறை சிறை சென்று இருப்பாங்க. அதனால இவருக்கு வந்து சிறை பறவை அப்படின்னு சொல்லிட்டு அடைமொழியிட்டு அழைக்கப்படுவாங்க. ஓகேங்களா. ஸோ பெரியார வந்து சிறை பறவை ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல 15 ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா 23 முறை வந்து சிறை சென்று இருப்பாங்க. அதனால இவரு சிறை பறவை என்று அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1938ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக வந்து சிறையில் அடைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து அவரு நீதி கட்சியோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல பெரியார் வந்து நீதி கட்சியின் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா. ஸோ பெரியார் வந்து நீதி கட்சியின் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. ஓகேங்களா. ஸோ பெரியார் வந்து நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. ஓகேங்களா. இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு காங்கிரஸ் விட்டு வந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஏற்கனவே சொன்னோம். சுயமரியாதை இயக்கம் பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னாக்கா 1925 ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ 1925.
ஸோ பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு விலகினது எந்த ஆண்டுன்னு கேட்டாலும் 1925. அதே மாதிரி பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சது எப்பன்னு கேட்டாலும் 1925. காரணம் என்ன அவர் வந்து காங்கிரஸை விட்டு விலகி இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கல சேரன் மாதேவி அப்படின்ற குருகுலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கல சாதி பாகுபாடுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரச்சாரம் செஞ்சு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரீசன் அதான், சேரன் மாதேவி அப்படின்ற குருகுலத்துல வந்து பாத்தீங்கன்னா சாதி பாகுபாடு இருந்திருக்கும், அதனால இவர் வந்து வெளியே வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சுயமரியாதை திருமணங்கள்லாம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயமரியாதை திருமணம் அப்படின்னா சாதியற்ற புரோகித, அதாவது சாதி யாருக்குமே இல்லை, அதே மாதிரி புரோகிதர் இல்லாத சமயத்துல சம்பிரதாய சடங்குகள் இல்லாம ஒப்பந்த திருமணங்களை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. ஒப்பந்தம் திருமணம்னா 2 பேருக்கும் பிடிச்சிருக்கா ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால வந்து சுயமரியாதை திருமணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்களா? அதே போல பெண்கள் மாநாட்டில் வந்து ஈவே ராமசாமிக்கு வந்து பெரியார் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ பெரியார் அப்படின்ற பட்டம் வந்து யார் வழங்கினதுன்னா பெண்கள் மாநாட்டில் வந்து வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரோட பத்திரிகைகள் என்னென்ன ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. பெரியாரோட பத்திரிகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, முக்கியமானது. குடியரசு, ஓகேங்களா, அப்புறம் வந்து விடுதலை, அப்புறம் வந்து புரட்சி, ஓகேங்களா. ஸோ இதான் குடியரசு, விடுதலை, புரட்சி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பத்திரிகைகள். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சுயமரியாதை இயக்கம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம்? 1925. ஓகேங்களா? சுயமரியாதை இயக்கம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு பதில் வந்து 1925. இங்க கேள்வி என்னன்னா சுயமரியாதை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல அதோட முதல் மாநாட்டை வந்து எந்த ஆண்டு நடத்தியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? ஸோ செங்கல்பட்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்கல சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு நடந்துச்சு. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல 1929. 1929ல, அதாவது 4 ஆண்டு கழிச்சு 1925 வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம். அதுக்கப்புறம் முதல் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கல செங்கல்பட்டுல 1929ல நடந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி முதலமைச்சர் ஆனா அப்படி, இதையும் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எந்த ஆண்டு ராஜாஜி வந்து முதலமைச்சர் ஆனா 1937. ஓகேங்களா? 1937 ராஜாஜி வந்து முதலமைச்சரா ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ராஜாஜி. ஓகேங்களா? ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஸோ மகாத்மா காந்தியோட புகழும் இந்திய தேசிய காங்கிரஸை வந்து பார்த்தீங்கன்னா 1937 ஆண்டு வந்து சென்னை மாகாணத்துல தேர்தலில் வெற்றி பெற செஞ்சது. ஓகேங்களா? ஸோ ராஜாஜி முதலமைச்சராக ஆயிருப்பா அப்படி. ஸோ எந்த ஆண்டுனா 1937. அதையும் வந்து நோட் பண்ணிக்காங்க. ஸோ அவர் வந்து முழுமையான மது விலக்கை வந்து கொண்டு வந்த அப்படி, அதே மாதிரி ஜமீன்தாரி முறை ஒழிப்பையும் நடைமுறைப்படுத்தின அப்படி. ஸோ இது ரெண்டும் முக்கியமானதை நோட் பண்ணிக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து மது விலக்கை வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஜமீன்தாரி முறையை வந்து ஒழிப்பு முறையை வந்து நடைமுறைப்படுத்தினதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜாஜி தான். ஸோ 1937 வந்து இவரும் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல தமிழ் தேசியவாதியான மறைமலை அடிகளாரோட இந்திய எதிர்ப்பு இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? தமிழ் தேசியவாதியான மறைமலை அடிகளாரோட இந்திய எதிர்ப்பு இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1937. ஸோ 1937 வந்து ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதலமைச்சராக இருப்பாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளாரோடைய இந்திய எதிர்ப்பு இயக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவிக்கப்பட்டது 1937. ஓகேங்களா?
இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1937 தான். ஓகேங்களா. ஸோ அந்த 1937 வந்து பார்த்தீங்கன்னாக்குள்ள நடைபெற்ற தேர்தலில் 214 இடங்கள்ல வந்து 151 இடங்களை வந்து காங்கிரஸ் வந்து நீதி கட்சியில இருந்து பெற்றிருப்பாங்க. ஸோ அதனால தான் ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா 1937 ஜூலை 14 வந்து முதலமைச்சராக வந்து பதவியேற்றிருப்பாங்க. ஸோ இதுவும் முக்கியமான டீட்டெயில்ஸ். 1937ன்றது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937ல விற்பனை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். தமிழ்நாட்டில் எப்போது இல்லை எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. விற்பனை வரி. ஸோ விற்பனை வரி எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1937. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான கேள்வி. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. விற்பனை வரி எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஓகே. ஸோ 1937. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ராஜாஜி தலைமையிலான அமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலகி இருப்பாங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939 வந்து பதவி விலகி இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்குல 2ஆம் உலகப் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து யாரோட பர்மிஷனும் இல்லாம இந்தியா வந்து அந்த ராணுவ வீரர்களை வந்து 2ஆம் உலகப் போர்ல வந்து இங்கிலாந்து வந்து பிரிட்டிஷ் வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க. ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா வந்து பார்த்தீங்கன்னாக்குல 1939 வந்து பார்த்தீங்கன்னாக்குல ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவை வந்து கலைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ 1939. ஓகே. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1946 அது வரையும் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்தில் கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்கலாம். ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா தமிழகத்தின் முதலாக எப்போது வந்து கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1939 இருந்து 1946 வரலையும் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது 1939 1946 வரலையும். ஓகேங்களா. கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கல டி பிரகாசம். இதையும் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். டி பிரகாசம் வந்து எப்போ வந்து முதலமைச்சர் ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946. ஓகேங்களா. ஏன்னா 1946 வரலையும் பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆட்சி நடந்திருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கல டி பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல அவரோட தலைமையில் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அது எப்போனாக்கல 1946. இந்த 2ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஓகேங்களா. அவங்கள பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 1947 வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து முதலமைச்சராக தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தது அப்படின்னாக்கல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. அதுலேருந்து 1949 வரலையும் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து இந்திய சுதந்திரம் அடைந்த போது புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தலைமையில் வந்து சுதந்திர திருநாள் வந்து கொண்டாடப்பட்டு இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கல கொடியேற்றினதும் அவர் தான். ஓகேங்களா. ஸோ சுதந்திர திருநாளை கொண்டாடிய முதலாவது தமிழக முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல உங்களுக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஓகேங்களா. சுதந்திர திருநாளை கொண்டாடிய முதலாவது தமிழக முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஜமீன்தாரி முறை எப்போது ஒழிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஆட்சியில் தான் ஒழிக்கப்பட்டிருக்கும். 1948 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1948 முக்கியமான ஆண்டு ஜமீன்தாரி முறை. ஓகே. 1948 வந்து ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. ஓகேங்களா. ஜமீன்தார் முறை ஒழிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1948. ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. விற்பனை வந்து 1937. விற்பனை வரி தமிழ்நாட்டில் விற்பனை வரி அறிமுகப்படுத்துறது வந்து 1937. ஸோ இது ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது 1948. ஓகேங்களா. அடுத்து வந்து யார் முதலமைச்சர் ஆயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் 49 வரலையும் இவர் இருந்திருப்பா அப்படி ஓமந்தூர் ராமசாமி. ஸோ 1949 யாருனாக்கல பி எஸ் குமாரசாமி ராஜா தலைமையில் வந்து
காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜாஜி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியான முதல் பொது தேர்தல் வந்து எப்ப நடைபெற்றது அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எப்போது முதல் பொது தேர்தல் நடைபெற்றது அப்படின்ற கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா 1952 நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டாக்கல 1952 தான் நடைபெற்றிருக்கும். தமிழகத்துலன்னு கேட்டாலும் அதே தான் 1952 நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆந்திர கேசரி அப்படின்ற அழைக்கப்பட்டவர் யாருன்னா டி பிரகாசம். ஓகேங்களா. இவரு ஆந்திர மாநிலத்திலோட முதலமைச்சராக பணியாற்றியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆந்திர கேசரி என்று அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல டி பிரகாசம். இவர் வந்து ஆந்திராவோட முதலமைச்சர். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1953 வந்து ஆந்திரா வந்து தனி மாநிலமா வந்து பிரிச்சிருப்பாங்க மொழி அடிப்படையில். ஸோ அது பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் முதலமைச்சர் வந்திருப்பாங்கன்னா டி பிரகாசம், ஆந்திர கேசரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் அவர் தான். ஓகேங்களா. அவர் 1953 முதலமைச்சராக ஆயிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த முதல் பொது தேர்தல் 1952 நடந்தப்போ யார் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 52 வந்து ராஜாஜி வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் குலக்கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இதுவும் வந்து முக்கியமான கொஸ்டின். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ராஜாஜி 1953. ஓகேங்களா. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. 1953 குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து ராஜாஜி. ஓகேங்களா. ஸோ இதனால வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து வந்திருக்கும். ஏன்னா குலக்கல்வி இந்த ஜாதிக்கு மாத்திரம் இந்த கல்வி அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால வந்து இதுல மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும். அதனால 1954 வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் பதவி வந்து ராஜினாமா செஞ்சிருவாரு. ஓகேங்களா. 1954 வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி வந்து பதவி வந்து ராஜினாமா செஞ்சிருவாங்க. ஸோ குலக்கல்வி திட்டம் எப்போ அப்படின்னா 1953. ஓகேங்களா. ஸோ யார் கொண்டு வந்ததுன்னா ராஜாஜி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா காமராஜர். ஸோ ராஜாஜிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் முதலமைச்சர் ஆயிருப்பாங்கனாக்கல காமராஜர் வந்து முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. ராஜாஜிக்கு அப்புறம் வந்து முதலமைச்சர் ஆனது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காமராஜர் முதலமைச்சரா ஆயிருப்பாங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் தமிழ் மொழி வந்து ஆட்சி மொழியா மாத்தினா அப்படி. ஸோ எந்த ஆண்டு காமராஜர் தமிழ் மொழியை வந்து ஆட்சி மொழியாக மாற்றப்பட்டது இல்லை மாற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1956. ஓகேங்களா. ஸோ 1956 வந்து பாத்தீங்கன்னா 54 காமராஜர் வந்து பதவியேற்றிருப்பாரு முதலமைச்சரா. ஸோ எந்த ஆண்டு தமிழ் மொழியை வந்து மாநிலத்தோட ஆட்சி மொழியா மாத்திருப்பாங்கனாக்கல 1956. ஓகேங்களா. இவர் அப்புறம் வந்து தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னாக்கல 1958. ஓகே. 1958 தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம். ஓகேங்களா. எல்லாம் தொழிலாளர் ஊதிய நிர்ணய சட்டம் அது கூட போட்டுக்கோங்க 1958. ஓகேங்களா. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல எந்த ஆண்டு எங்கு காமராஜர் அவர்கள் வந்து இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சா அப்படி. ஓகேங்களா. இது முக்கியமான கேள்வி. எந்த ஆண்டு எங்கு வந்து பாத்தீங்கன்னா இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கல காமராஜர் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1955. ஓகேங்களா. 1955 எட்டயபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து காமராஜர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து எட்டயபுரத்துல 1955 காமராஜர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன சார் எல்லாமே இயரா இருக்கா இந்த டாபிக் அப்படின்னா அப்படிதான். நிறைய இயர் வருது, ஆனா எல்லாமே முக்கியமான இயர்ஸ் தான். ஸோ நோட்ல எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்றும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு
நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா? இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து காமராஜர் கொண்டு வந்தது வந்து 1955 எங்கே அப்படின்னா எட்டயபுரத்தில். ஓகேங்களா? ஓகேங்களா? அப்புறம் குத்தகை சாகுபடியாளர்களுடைய பாதுகாப்பு சட்டம் இயற்றியிருப்பாங்க. அது 1905. அப்புறம் விவசாய வருமான வரி சட்டம் அது இயற்றப்பட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா 1955. ஓகேங்களா? விவசாய வருமான வரி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. ஓகேங்களா? அடுத்த முக்கியமான கேள்வி, தமிழ்நாடு பஞ்சாயத்து திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1958. ஓகேங்களா? ஸோ 1958 தமிழ்நாடு பஞ்சாயத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை நில சீர்திருத்த சட்டம் 1961 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கல, நில உச்சவரம்பு வந்து 30 ஏக்கரா வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சென்னை நில சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது 1961. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல 1961. ஸோ இதனால நில உச்சவரம்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கல 30 ஏக்கராக வந்து நிர்ணயிக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றத வந்து இனி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை வந்து பிறப்பிச்சிருப்பாங்க. அது எப்போனா அதே 1961 பிப்ரவரி 24 வந்து சட்டப்பேரவையில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி மெட்ராஸ் அப்படின்றத வந்து மாற்றினாங்கல்ல 1967 வந்து மொத்தமாகவே வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? 67 தீர்மானம் கொண்டு வந்து 69 மாற்றிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றத வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றதுனாக்கல தீர்மானம் கொண்டு வந்ததை வந்து பார்த்தீங்கன்னா 1961 காமராஜர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி குலக்கல்வி திட்டத்தை ஒழிச்சவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கல காமராஜர். ஓகேங்களா? குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கல ராஜாஜி கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து ஒழிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கல காமராஜர். 1953 குலக்கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது ராஜாஜி. அதனால தான் அவர் வந்து 1954 வந்து ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒழிச்சது வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் தான். குலக்கல்வி திட்டத்தை வந்து ஒழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இவர் நிறைய பள்ளிகளை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, நிறைய டேமும் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து எட்டயபுரத்தில் 1955 வந்து பார்த்தீங்கன்னா இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் தெரியும். அப்புறம் வந்து கே பிளான், அதாவது கே திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த கே திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கல அதாவது காங்கிரஸ் கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்காக காமராஜர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அது 1963. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா என்ன அந்த கே திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல கட்சியில வந்து கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்காக கட்சியில இருக்கிற யாராச்சும் ஒரு பெரிய ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கல களத்துல இறங்கி அந்த கட்சியோட மேம்படுத்தணும் அப்படின்றது அந்த கே திட்டம், கே பிளான், காமராஜர் திட்டம். அது எந்த ஆண்டுனா 1963. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து அந்த திட்டத்தின்படி தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கட்சி பணிக்கு வந்து திரும்பி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கும். இன்னும் மீதி இருக்கு. ஓகே. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கல அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து காமராஜர் வரலையும் பார்த்துருக்கோம். இன்னும் பின்னாடி வந்து இன்னும் நிறைய பேர் வராங்க. ஒன் பை ஒன்னாக எல்லாரையும் வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எங்கேருந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல நான் எல்லாரையும் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்து வாங்க சொன்னேன். ஸோ அதன்படி அந்த ஷார்ட் நோட்ஸில் இருந்து தான் நான் உங்களுக்கு வந்து இதை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க எனக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு ஷார்ட் நோட்ஸ் ரிவிஷன் மெட்டீரியல் வேணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம புக்கெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு நான் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நான் பாட்டு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேணுன்றவங்க எனக்கு வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.